நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நாமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷா சூன்யவாதே பாஷாத்ய தேசதாரிணி ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த பதிவில் நம்மளுடைய பாவங்களை அழிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஐயோ, நாங்கெல்லாம் பாவமே பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நம்ம எல்லாம் படைச்சி நாம் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு உரிமையாளர்கிட்ட அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பாவ புண்ணிய கர்மாக்களை உள்ளடக்கியது. நம்ம ஒரு சின்ன துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது இப்பிறவிலேயோ முற்பிறவிலேயோ செய்த பாவத்தினுடைய விளைவுதான். ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம்னா அது நம்ம செய்த புண்ணிய செயல், இந்த பிறவியோ முற்பிறவியோ செய்த புண்ணியத்தோட செயல்தான். அப்போ அறிந்தோ அறியாமலோ நம்ம வாழ்க்கையில பல பாவ செயல்களை நாம் செஞ்சிருக்கிறோம். அந்த பாவ செயல்களை நாம் எப்படியாச்சும் அழிக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த பிறவிலேயே நாம் முயற்சி செய்யணும்னு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுது. இப்பிறவிலேயே அதுக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். அது உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதே நாம் செய்த முற்பிறவிகளை செய்த இப்பிறவியில் செய்த பாவ விலைகளுக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும் அப்படின்றத சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றார். அப்போ 5வது கேண்டோ ஸ்ரீமத் பாகவதத்துல நரகலோகத்தோட வர்ணனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 5th கேண்டோல கடைசி அத்தியாயத்துல நரகலோகத்தோட வர்ணனைகள் அப்படின்ற டாபிக்ல சுகதேவ கோஸ்வாமி யாரு? அவர் தான் பாகவதத்தை சொல்றாரு. பரீட்சித் மகாராஜ் அர்ஜுனனுடைய பேரன், அவர் தான் பாகவதத்தை கேட்கிறாரு. சுகதேவ கோஸ்வாமி வியாசருடைய மகன். கொஞ்சம் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மறுபடியும் போய் கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஸ்ரீமத் பாகவத கதைகளை பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் நரகலோகத்துடைய வர்ணனைகளை கொடுக்கும்போது பரீட்சித் மகாராஜுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம ஒரு பாவம் செஞ்சுருக்கிறோம், அதுக்கு ஒரு தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோம், இல்லை அதுக்காக ஏதாவது பிராயச்சித்தம் பரிகாரம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ண பிற்பாடு மீண்டும் அதே பாவத்தை நம்ம செய்யறோம்னா இந்த பரிகாரங்கள் செய்யறதுனால என்ன பலன் அப்படின்ற கேள்வியை இந்த சுகதேவ கோஸ்வாமி கிட்ட அவர் முன்வைக்கிறார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட கொடுக்கிறார். என்ன உதாரணம் அப்படின்னா, இது யானை குளியல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். நம்ம இந்த இதுல பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் 6வது கேண்டோ 2வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கவச்சின் நிவர்த்தே பத்ராத் நிவர்த்ததே பத்ராத் கவச்சித் சரதி தத் புனக பிராய்ச்சித்தம் அதோ பார்த்தம் மன்னே குஞ்சர சௌ கவச்சித். அப்படின்னா சில சமயங்களில் பாவச் செயல்களிலிருந்து கவனமாக விலகி இருப்பவன் கூட, நாம கூட நிறைய விஷயங்கள் இதெல்லாம் செஞ்ச பாவம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கவனமா விலகி இருந்தா கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமா மீண்டும் பாவச் செயல்களுக்கு பலியாகிறான். எனவே தொடர்ந்து பாவம் செய்வதும் பிறகு அதற்கு பிராயச்சித்தம் செய்வதுமான இந்த முறை பயனற்றது என்று நான் கருதுகிறேன். அப்போ நம்ம ஒரு பாவத்தை செய்யறோம், அதுக்காக ஏதாவது ஒரு பரிகாரம் பண்றோம் அப்படின்னா இதுல பிராயச்சித்தம் பண்ண பிறகும் மறுபடியும் அதே பாவத்தை நம்ம பண்றோம்னா இது ஒரு யானை குளிக்கிற மாதிரி இருக்கே. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு யானை பாகன் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு யானை நல்லா சேறு சகதியா இருக்கு, அந்த யானையை கூட்டிட்டு போய் இங்க ஒரு நதியில குளிப்பாட்டி அதுக்கப்புறம்
நல்லா பட்டை நாரெல்லாம் வச்சு தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டுறார். குளிப்பாட்டின அப்புறம் மறுபடியும் அந்த யானை கரைக்கு வந்த உடனே, அங்க இருக்கிற மண்ணு, செத்த, குப்பை எல்லாம் எடுத்து தன் தலை மேல போட்டுக்குது. அப்ப இந்த யானை பாகன் என்ன நினைக்கிறார்? இத குளிப்பாட்டுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நதியில போயிட்டு குளிப்பாட்டி இருக்கிறேன். இப்ப கரைக்கு வந்த உடனே, இப்படி அழுக்கெல்லாம் தூக்கி தலை மேல போட்டுக்குச்சே! ஆ அந்த மாதிரி தான் நம்ப வாழ்க்கையில கூட நம்ம அறியாம அறிந்து சில பாவங்கள நம்ப பண்றோம். அதுக்கு சில பிராயச்சித்தங்களும் பண்றோம். அதன் பிறகு மறுபடியுமே அந்த பாவங்கள பண்றோம்னா, இந்த பிராயச்சித்தத்தினுடைய பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே! அப்போ ஒரு பிராயச்சித்தம் ஒரு ஒரு திருடன் இருக்கிறான்னா, அவனுக்கு ஒரு தண்டனை குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த தண்டனை மூலியமா அவன திருத்துறதுக்கு தானே தவிர, அது துன்புறுத்துறதுக்கு இல்ல. அதே நேரத்தில, அந்த தண்டனைய அனுபவிச்ச பிறகு, அவன் மறுபடியும் நான் திருடக்கூடாதுன்ற எண்ணம் வரணுமே தவிர, நான் இன்னும் அதிகமா திருடி பெரிய திருடன் ஆகப் போறேன் அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த தண்டனை முறையிலயோ, அந்த பிராயச்சித்த முறையிலயோ எந்த பயனும் இல்லையே! அதுதான் இங்க ஸ்ரீமத் பாகவதம். அதுல வந்து இங்க பரீட்சித் மகாராஜே வந்து இந்த கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த பிராயச்சித்த முறைகள் நாமளும் கோயில் கோயிலா போறோம். அப்புறம் நாம இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்றோம். ஆனாலும் நம்ம பிரச்சனை தீர்ந்த மாதிரியும் இல்ல. இல்ல ஒரு பிரச்சனை போனா, இன்னொரு பிரச்சனை நமக்கு வரதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப எதுக்காக இந்த பிராயச்சித்தம் பண்ணணும்? இல்லையா? அப்ப ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருது. அதுக்கு ஒரு பிராயச்சித்தம். சின்ன பாவம் செஞ்சா சின்ன பிராயச்சித்தம். பெரிய பாவம் செஞ்சா பெரிய பிராயச்சித்தம். இப்படி நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, எப்பதான் இதுக்கு விடிவு கிடைக்கும்? அதாவது ஒரு தவளை இருக்கு. அது கிணத்துல விழுந்துருச்சு. இப்ப அந்த கிணத்த விட்டு தவளை வெளிய வருது. ஒரு 3 அடி ஏறுது. 2 அடி சறுக்குனா, ஒரு ஒரு அடி கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த தவளை வெளிய வரும். நாம்போ 2 அடி ஏறுனா, 3 அடி சறுக்குச்சுன்னா, எப்படி வெளிய வரும்? அந்த மாரி, நம்ம பாவ செயல்கள செஞ்சிருக்கிறோம். அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறோம். மறுபடியும் அது அதுக்கான அதிலயும் பாவச் செயல்கள செய்றோம் அப்படின்னா, அப்ப நாம எப்படி இந்த சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிறவி துன்பத்திலிருந்து நம்ம வெளிய வருவோம்? அப்போ இந்த கேள்விய தான் பரீட்சித் மகாராஜ் இங்க இந்த முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்த இப்ப இப்ப பார்க்கலாம். என்ன பார்க்கலான்னா, சில சமயங்களில் பாவச் செயல்களிலிருந்து கவனமாக விலகி இருப்பவன் கூட, சில பேருக்கு சிலது வந்து சில போதைப் பொருட்கள் எல்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்கான்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. ஆனாலும் அவனுடைய அந்த உணர்வுகள் மூலியமா அதுக்கு பலியாகிறான். எனவே தொடர்ந்து அவன் அது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அத பண்றான்னா, அ அதுக்காக திருப்பி ஏதாவது இப்போ உடல் வியாதி வரும். அதுல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. அப்புறம் உடம்பு மறுபடியும் சரியாயிடுச்சுன்னா, திருப்பி அதே தீய பழக்கத்துக்கு அடிமையாகுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது வந்து ஒரு யானை குளியல் மாதிரி இருக்கேன்னு தான் இங்க பரீட்சித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமி இடத்துல கேட்கும்போது, அப்ப அவரு சொன்னார், "இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அதாவது இப்ப கர்மகாண்ட முறையில கர்மகாண்ட முறைன்னா, இந்த பாவம் பண்ணிட்டோம், இந்த பரிகாரம் பண்ணணும், இந்த பாவம் பண்ணியிருக்கோம், இந்த பரிகாரம், இந்த தோஷம் இருக்கு, அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணு, அந்த தோஷம் இருக்கு, அந்த பரிகாரம் பண்ணு, அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, நாம பண்ணிட்டே இருக்கோம். ஆனாலயும் நம்மளுடைய பிரச்சனை முழுசா தீர்ந்த பாடு இல்ல. அது கர்மகாண்ட முறையில. ஆரம்ப நிலையில வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாத பக்தர்களுக்கு, அது ஒரு சிபாரிசு வேதங்களால வழிகாட்டப்பட்டிருக்கு. அப்போ அவங்க ஏதோ நம்பிக்கையா ஒரு பிராயச்சித்த முறைகள பண்றாங்க. அது போனா இன்னொன்னு பண்றாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்க மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம். அது எப்படின்னா, இந்த யானை குளியல் மாரி தான். நம்ம வந்து சேறு தூக்கி தல மேல போட்டுக்கிற மாரி தான் நடக்கும். அதே ஞான யோக முறையில ஞான யோகம்னா, நாம் யார்? கடவுள் யார்? கடவுளுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? எதுக்காக நான் இந்த பிறவி எடுத்தேன்? நான் எங்கிருந்து வந்தேன்? திரும்ப நான் எங்க போறேன்? இந்த மாதிரியான விஷயங்கள நம்ப கிரகிச்சுண்டு, அப்போ இந்த சம்சார பந்தம்ன்ற சொல்லக்கூடிய இந்த பௌதீக வாழ்க்கை, இந்த கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுபட்டு போறதுக்கான வழிமுறைகள நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது ஞானத்த நம்ப வளர்த்துக்கிறோம். அந்த ஞானத்த வளர்த்துக்கிட்டா கூட, அப்போ நம்ம செய்த பாவங்கள் எப்படின்னா, ஒரு முற்புதர் இருக்கு. ஒரு மூங்கில் புதர். மூங்கில் புதர் இருக்குன்னா, அது தீயில எரியிற மாரி நம்மளோட பாவங்கள் எரிஞ்சிடும். ஆனா, கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? அந்த வேர் இருக்கிறதுனால, அது என்ன ஆகும்? அது மறுபடியுமே முளைச்சு வர ஆரம்பிக்கும். அப்படி ஞான யோகத்துல இருந்தால் கூட, நம்மளால பாவ விளைவுகள முழுமையா அழிக்க முடியாது. கொஞ்ச நாள் அழிஞ்ச மாதிரி இருக்கும்.
மறுபடியும் நம்மளுடைய சுபாவங்கள்னால மறுபடியும் அந்த பாவங்களை நாம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு ஒரே ஒரு வழி, இங்க சுகதேவ கோஸ்வாமி நமக்கு வந்து சிபாரிசு செஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்தினால நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மரத்தோட அந்த வேரையே எரிச்சிடும். பக்தி யோகம் பண்ணணும். அப்போ அந்த வேரை எரிஞ்சிடுறதுனால நம்மளால வந்து மறுபடியும் நாம செய்த பாவ விளைவுகள் முளைக்காது, ரியாக்ஷன்ஸ் வராது. அதுக்கு பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்னு இங்க சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகராஜுக்கு சொல்றார். இப்போ அதுக்கான ஒரு உதாரணம் 6வது கேண்டோல தான் இது பேசப்படுது. முதல் அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல கேஷித் கேவலாய பக்தியா வாசுதேவ பராயணக அகம் துன்வந்தி காத்சன்யேன நிகா நிகாரம் இவ பாஸ்கரக. அதாவது கிருஷ்ணரிடம் முழுமையான தூய பக்தி தொண்டை மிகவும் மேற்கொண்ட மேற்கொண்ட மிகவும் அரிதான ஒருவரால் மட்டுமே. அதாவது நம்மளுடைய தூய்மையான பக்தி, எந்த ஒரு பலன் நோக்கு செயலும் இல்லாம நம்மை படைத்த பகவான் அவருடைய வழிகாட்டுதல் படி நம்ம வாழ்க்கையை அமைச்சு நாம நடக்கணும்னு நினைச்சோம்னா அது தூய பக்தி. அப்போ அப்படி அரிதுதான். இந்த காலத்துல நிறைய பேர் அந்த மாதிரியான பக்தி சேவையில ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப அரிதா நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்களால மட்டுமே இந்த பாவ விதைகள் மீண்டும் உயிர்த்தெழ வாய்ப்பில்லாதபடி அவற்றை வேருடன் பிடுங்கி இருக்க முடியும். புரிஞ்சுது? அப்போ பகவானுடைய பக்தி தொண்டு நாம பண்ணாதான், பகவானுடைய வழிகாட்டுதலை நம்ம பின்பற்றினாதான் நாம செய்த பாவ விளைவுகள் மறுபடியும் முளைக்காதபடி அது என்ன பண்ணும், அதை வேரோட பிடுங்கி எறிய முடியும். அதுக்கு உதாரணமா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சூரியன் இருக்காரு, அதன் கதிர்களால் உடனே பனியை அகற்றுவது போல. இப்போ சூரியன் வந்த உடனே அந்த பனியெல்லாம் விலகி நமக்கு எப்படி வெளிச்சம் வருதோ அந்த மாதிரி பக்தி தொண்டை நிறைவேற்றுவதாலேயே இதை அவரால் செய்துவிட முடியும். நம்ம பக்தி தொண்டு பண்ணோம்னாவே கண்டிப்பா இதெல்லாம் பண்ண முடியும். என்னங்க, பக்தி தொண்டு பண்ணணும், பக்தி தொண்டு பண்ணணும். பக்தி தொண்டுனா என்ன பண்ணணும் இல்லையா? அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுதான் இப்ப அடுத்த ஒரு இதுல நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். 3rd சாப்டர் 6th கேண்டோ 3rd சாப்டர் 22வது அத்தியாயத்துல பக்தி தொண்டுனாவே பகவானுடைய நாமத்தை ஜெபிப்பது தான். அதுதான் ஆரம்பம். பக்தி தொண்டோட ஆரம்பம் இது பகவானுடைய நாமத்தை நாம ஜெபிக்கிறது. எங்கெங்க சொல்லியிருக்கு? இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏதவான் ஏவ லோகோஸ்மின் பும்சாம் தர்ம பர சம்ருதக பக்தி யோகா பகவதி தன் நாம கிரகணாதிபிகி. என்ன சொல்றார் பகவான் சுகதேவ கோஷ்? அதாவது இந்த கான்வர்சேஷன் வந்து யமராஜர் யமதூதர்கள்ட்ட சொன்ன கான்வர்சேஷன். பட் இதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த பதிவுகள்ல இதை கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இப்போ பகவானின் புனித நாம ஜபத்திலிருந்து துவங்கும் பக்தி தொண்டு தான். இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம், பூஜை பண்றோம், சாமி கும்பிடுறோம், இதெல்லாம் ஓகே. ஆனா பகவானுடைய நாமத்தை நம்ம ஜெபிக்காம பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலையும் முழுமையான பலனை கொடுக்காது. அப்போ ஒரு பக்தி தொண்டுனாவே பகவானின் புனித நாம ஜபத்திலிருந்து துவங்கும் பக்தி தொண்டுதான் மனித சமுதாயத்துள்ள ஜீவராசிக்கு முடிவான கோட்பாடு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. அப்போ பக்தி தொண்டோட ஆரம்பமே பகவானுடைய நாமத்தை நாம ஜெபிக்கிறது. பகவானுடைய நாமத்தை நாம ஜெபிக்கிறது தான் பக்தி தொண்டோட ஆரம்பம். அப்போ என்னங்க இது இது வந்து எங்களாலெல்லாம் வந்து கதை கூட கேட்டுடுவோம். இந்த மாதிரி நாமம் ஜெபிக்கிறது அதெல்லாம் சொல்லியிருக்கே, ஆனா கிருஷ்ணர் கூட இதை சொல்லியிருக்காரா அப்படின்னா நம்ம இங்க பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணரே சொல்றார், நான் வந்து பொதுவா பகவான் எங்க இருப்பார் நம்ம பார்க்கிறோம், வைகுண்டத்துல இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க பகவான் நாரதர் இடத்துல சொல்றார். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நாகம் திஷ்டாமி வைகுண்டே. என்ன சொல்றார்? நாகம் திஷ்டாமி வைகுண்டே யோகினா ஹிருதயேஷுவா தத்ர திஷ்டாமி நாரதா எத்ர காயந்தி மத் பக்தா. என்ன சொல்றார்? அன்பார்ந்த நாரதனே, உண்மையில் நான் எனது உறைவிடமான வைகுண்டத்திலும் இருப்பதில்லை. யோகிகள் அவங்களுடைய இடத்துல இருப்பாரா பகவான்? இல்லை. யோகிகளின் உள்ளங்களிலும் இருப்பதில்லை.
ஆனால் எங்கே எனது தூய பக்தர்கள், எங்க வந்து பகவானுடைய பக்தர்கள், எனது புனித நாமம், உருவம், லீலைகள் மற்றும் குணங்களை ஓதிக்கொண்டும் பகவானுடைய நாமம் ஜபிக்கிறது, அவருடைய லீலைகளை நாம கேட்கறது இல்லையா, அவருடைய உருவம் மனசுல நம்ம தியானம் பண்றது, அவருடைய குணங்கள் அதை பத்தி நம்ம விவாதிக்கிறது, இப்படி இருக்கிறாரோ அங்கே நான் எப்போதும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிறாரோ, பகவான் அவதரித்த லீலைகள் கொண்ட ஸ்ரீமத் பாகவதம், பகவான் சொன்ன உபதேசமான பகவத்கீதை, இதையெல்லாம் படிச்சு அதனுடைய வழிகாட்டுதலின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களோ, அவர்களுக்குடனே இருந்து, அவர்கள் கூடவே இருந்து பகவான் அவர்களை வழி நடத்துகிறார். அப்ப அவர் வைகுண்டத்துல கிடையாது, யோகிகளோட இதயத்துல கிடையாது. ஆனா என்னுடைய பக்தர்கள் எங்க என் நாமத்தை ஜெபிக்கிறார்களோ அங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே இதை வந்து சொல்றார். அதாவது உத்தவர் இடத்துல கூட, உத்தவர் அதாவது யார் அப்படின்னா, அவர் வந்து பகவான் கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார், அவருடைய உறவினர் கூட. அந்த உத்தவர்கிட்ட வந்து உத்தவ கீதைன்னு கூட ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பக்தன் என் நாமத்தை ஜெபிச்சிடுறான்னா அவனுக்கு நான் அதுக்கு இணையா என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா அதுக்கு இணையா என்னால எதுவுமே கொடுக்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, நான் என்னையே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ பகவானுடைய நாமத்தை நாம ஜபிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பகவான் என்ன கொடுப்பார்? என்னையே கொடுப்பார். அப்படின்னா அவரையே கொடுப்பார். அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நாமத்துக்கு ஈடு பகவான் தான். பகவானுக்கு சமம் பகவானுடைய நாமம் தான். அது இரண்டுக்கும் வேறுபாடே கிடையாது. அப்படி உத்தவர் இடத்துல பகவான் வந்து சொல்றார். அப்போ உதாரணமா நம்ம பார்த்தோம்னா கூட, பொதுவா நம்மளுக்கு வந்து மற்ற பக்தி செயல்களில் ஈடுபடுறதுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனா பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிறதுல நமக்கு கொஞ்சம் ஆர்வம் குறைவா இருக்கு. ஆனா பகவானுடைய நாமத்தை நம்ம ஜெபிக்காம நம்மளால பக்தி தொண்டிலும் உயர முடியாது. ஏன்னா பகவானுடைய நாமத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. பகவானுடைய மொத்த சக்தியுமே அவருடைய நாமத்துல தான் வச்சிருக்கிறாரு. அப்போ உதாரணமா என்னங்க இது, நாமத்தை சொல்றதுனால நம்மளுக்கு எப்படிங்க நல்ல குணங்கள் வரப்போகுது, இல்ல நம்மளுடைய கர்மாக்கள் எப்படிங்க அழிய போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா உதாரணத்துக்கு பாருங்க, நாம வந்து ஒரு ஒரு மல்லிகைப்பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மல்லிகைப்பூவை கையில் வச்சுருந்தீங்கன்னா மல்லிகையோட மனம் அடிக்கும். அதே ஒரு ரோஜாப்பூ இருக்குது, ரோஜாவை கையில் வச்சுருந்தோன்னா அந்த ரோஜாப்பூடைய வாசனை நமக்கு இருக்கும். அழுகி போன தக்காளி வச்சுருந்தா அதனுடைய இது இருக்கும். அப்போ நம்ம யாருடைய தொடர்பில் இருக்கிறோமோ அதனுடைய குணம் நமக்கு வரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பசங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல பசங்கக்கிட்ட மட்டும் சேரு, தீய பழக்கவழக்கங்கள் இருக்கிற பசங்க கூட சேராதுன்றோம். ஏன்னா அவங்களுடைய பழக்கவழக்கங்கள், அவங்களுடைய குணங்கள் நம்ம பசங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்படின்னு பயப்படுவோம். அந்த மாதிரி யாருடைய தொடர்புல நாம் இருக்கிறோமோ அவருடைய குணங்கள் நமக்கு வரும். அப்போ பகவான் என்று சொல்லக்கூடியவர் அவர் எப்பயுமே ஆனந்தமா இருக்கக்கூடியவர். இந்த கர்மா, பாவம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்னா அவருக்கு எந்த பாவமும் கிடையாது, அவருக்கு எந்த கர்மாவும் கிடையாது. அப்படி அதுக்கெல்லாம் மேல இருக்கிறார். அப்போ அவருடைய தொடர்புல நாம் இருந்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு இரும்பு நெருப்புல இருக்கும்போது, அந்த இரும்பு கூட நெருப்பா மாறிடுது இல்லையா? அப்ப அந்த இரும்ப வெளியில எடுத்துட்டோம்னா, தன்னுடைய சுயரூபத்துக்கு வந்துடுது. அப்போ நெருப்போட தொடர்புல இருக்கிறவரையிலயும் அந்த இரும்பு கூட நெருப்பா இருக்கு. அப்போ நம்ம பகவானுடைய தொடர்புல இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய மேன்மையான குணங்கள் நமக்கு வரும். எப்படிங்க தொடர்புல இருக்கிறது? அதுக்கு தான் இந்த நாம ஜெபம். பகவானையும் நம்மையும் தொடர்பு படுத்தக்கூடியது என்னது? நாம ஜெபம். இப்போ உங்கள பேர சொல்லி நான் கூப்பிடுறேன். அப்போ உங்களையும் என்னையும் தொடர்பு படுத்துதுல்ல. அப்போ பகவானுடைய நாமத்தை சொல்லி நம்ம அழைக்கும்போது, அவருக்கு நமக்கு என்ன ஏற்படுறது? தொடர்பு ஏற்படுது. அப்போ ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரேன்னு பகவானுடைய நாமத்தை நாம ஜபிக்கிறோம்னா, இப்போ பகவானுக்கு நமக்கும் தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்புனால நம்ப பகவானுடைய மேன்மையான குணங்கள் நமக்கு வருது. அந்த மேன்மையான குணங்கள் நமக்கு வரும்போது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், தீய விஷயங்கள் நம்மள விட்டு விலகுது. அப்போ ஒரு ஒரு டம்ளர் இருக்கு. அந்த டம்ளர்ல கொஞ்சம் அழுக்கு இருக்கு.
இப்ப நல்ல தண்ணி அந்த டம்ளர்ல ஊத்த 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 என்ன ஆகும்? இந்த அழுக்கெல்லாம் அப்படியே வெளியே வந்துரும். அந்த மாரி நம்ம கிட்ட தூய்மை இல்ல. நம்மகிட்ட சரியான எண்ணங்கள் இல்ல. நம்மகிட்ட போட்டி, பொறாமை இந்த மாரியான விஷயங்கள் நெறைய இருக்கு. ஆனாலும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவான பகவானோட தொடர்ப நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய மேன்மையான குணங்கள் நமக்கு வரும். அதனால இந்த நாம ஜெபம். அப்போ இந்த நாம ஜெபம் மிக மிக உயர்ந்ததுன்னு ஆழ்வார்கள் எல்லாருமே புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் சதா சர்வ காலமும் அவர்கள் பகவானுடைய திருநாமத்தையே ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா, லோகத்துல இருக்கக்கூடியவர்கள், என்னது எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா, கேசவான்னு எந்த நேரம் பார்த்தாலும் பகவான் நாமத்த சொல்லிட்டு, எப்பயோ ஒரு வாட்டி சொல்லலாம். எப்பயுமே ஏதோ பைத்தியம் புடிச்ச மாரி சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்படின்னு நம்ப நெறைய சொல்றத பார்க்கிறோம். நெறைய சொல்லின்னும் இருக்கிறோம். ஆனா, இங்க அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. மன்னன் திருமங்கை ஆழ்வார் அது எல்லாமே வந்து என்ன பண்ணல அவரு? பொருட்படுத்தல. அவரு வந்து என்ன சொன்னார் அப்டின்னா, ஆ அத்தா பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் பாசுரம் இருக்கு. "அத்தா அரியே என்று உன்னை அழைக்க, பித்தா என்று பேசுகின்றனர் பிறர் என்னை, முத்தே மணிமாணிக்கமே முளைக்கின்ற வித்தே, உன்னை எங்ஙனம் நான் விடுவேனே." என்ன சொன்னார்? இப்போ லோகத்துல இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்க? என்ன எந்த நேரமும் இவங்க நாமம் ஜெபிச்சுட்டு க க கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு லோகத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா, அவர்கள் இந்த மாரி ஜெபிக்கிறவங்கள பார்த்தா, இவங்கலாம் பைத்தியம் பிடிச்சு போச்சா? அப்படின்னு சொல்றதையும் நம்ம கேட்கிறோம். அததான் இங்க ஆழ்வார் சுட்டிக் காட்டுறார். அத்தா, அரியே என்று உன்னை அழைக்க, பகவானே, நாராயணா, கோவிந்தா, மாதவா அப்படின்னு உன்னுடைய திருநாமத்த சொல்லி நான் கூப்பிடும்போது, பித்தா என்று பேசுகின்றனர் பிறர் என்னை. என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அப்படின்னு பேசுறாங்க பிறர் என்னை. ஆனா, முத்தே, மணிமாணிக்கமே, முளைக்கின்ற வித்தே, உன்னை எங்ஙனம் நான் விடுவேனே? இன்னைக்கு இவன் என்ன பைத்தியம்னு சொல்றதுக்காக, உன் நாமத்த சொல்றத நான் விட்டுட்டேன்னா, அனாதி காலமா என்னை படைத்து, காத்து, ரட்சித்து, ஞானத்த குடுத்து, இந்த சம்சார சாகரம் என்ற துன்பத்திலிருந்து என்னை விடுவிச்சு, எனக்கு சகல விதமானவற்றையெல்லாம் குடுக்கிற பகவானே, இவன் பைத்தியம்னு சொல்றதுக்காக உன் நாமத்தை என்னால விட்டுட முடியாது. இவன் பைத்தியம் என்று சொன்னால் சொல்லிட்டு போகட்டும். உன் நாமத்த சொல்றதுக்காக எனக்கு அந்த பட்டம் கிடைச்சதுன்னா, அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு இங்க திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி அந்த நாம ஜெபத்துல நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பாவ விளைவுகள் விலகி, பகவானுக்கும் நமக்குமான அந்த நெருக்கமான ஒரு உறவு ஏற்படும்ன்றத இங்க வந்து அப்படி பகவான் உத்தவரிடத்துல கூட என்ன சொன்னார்ன்னா, அப்படி என் நாமத்த சொன்ன பக்தர்களுக்கு நான் என்ன குடுப்பேன்? என்ன நான் அவங்களுக்கு பிரதி உபகாரம் பண்ணுவேன்னு தெரியல. நான் என்னையே குடுக்கிறேன் அப்படின்னு இங்க வந்து அ சொல்றார் பகவான்றத நாம் பார்க்கிறோம். என்னங்க பகவான் இப்படிதான் சொல்லுவாரு. ஆழ்வார்கள் எல்லாம் அவருக்காக அவதரிச்சாங்க. வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த பகவானுடைய நாமத்துடைய முக்கியத்துவத்த அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம வந்து மகாபாரதம் அந்த போர்க்களத்துல தான் அதாவது பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையில படுத்துன்னு இருக்கார். அப்போ இங்க யுத்தமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அ பாண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த வெற்றி நாட்டோட பொறுப்பு அவரு யுதிஷ்டிர மகாராஜர் ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் இங்க பகவான் கிருஷ்ணர் உத்தவர் கிட்ட சொல்றார், "நீங்க போயிட்டு பீஷ்மர் கிட்ட உபதேசம் வாங்கிக்கோங்க." ஏன்னா பீஷ்மர் மாதிரியான மகான் இதுக்கு பின்னாடி வரப்போறதில்ல. இதுக்கு முன்னாடியும் இவரு மாரி யாரும் இருந்ததில்ல. அதனால இந்த மகான் கிட்ட நீங்க உபதேசம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் உட்பட பாண்டவர்கள் எல்லாமே பகவான் கிருஷ்ணர் கூட்டிட்டு போறார். அப்போ அங்க அம்பு படுக்கையில பீஷ்மர் அப்படி அந்த ரணம் அவர் உடம்புல இருக்கிற ரத்தங்கள் எல்லாம் போயிருக்கு கீழ. அந்த அம்புகள் எல்லாம் அவர் உடலை குத்தி இருக்கு. ஆனா அதுல படுத்துட்டு இருக்கிறார். அப்ப போய் எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு யுதிஷ்டர் கேட்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மகிட்ட யாராவது வந்து உபதேசம் பண்ணுனா, ஐயோ! நானே வந்து நூடுல்ஸா இருக்கிறேன். என்கிட்ட வந்து இந்த மாரி கேட்கிறீங்களேப்பான்னு சொல்லி அனுப்புவோம். ஆனா அதுதான் பெரிய மகான்கள் தனக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாம, நாம போகும் தருவாயில கூட
பிறருக்கு ஏதாவது ஒரு உதவியை பண்ணிட்டு போக முடியுமா? ஏன்னா உத்தமமானவர்கள்னாவே இந்த சுயநலமற்று நம்ம யாருக்காவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதுல பீஷ்மாச்சாரியர் அப்படிதான் யோசிச்சார். அவர் வந்து சொன்னார். யாருக்கு? யுதிஷ்டருக்கு பல உபதேசங்கள். ராஜ்யத்தை எப்படி நடத்துறது, தர்மத்தை எப்படி கடைபிடிக்கிறது, பிரஜைகள் இடத்துல எப்படி நடந்துக்கிறது, பெரியவர்களை எப்படி நாம பூஜிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிர மகாராஜ் கிட்ட சொல்றார். ஆனா இங்க யுதிஷ்டிர மகாராஜர் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த மனிதர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறார். ஏன் அதை கேட்கிறார் யுதிஷ்டிரர்? ஏன் அதை கேட்கிறாருன்னா, இவர்தான் நாட்டோட ராஜாவா இருக்கிறார். பிரஜைகளை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது ராஜாவுடைய பொறுப்பு, கடமை. அப்போ அந்த பிரஜைகள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீங்க உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன? என்ன சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு? இந்த மாதிரியான விஷயங்களை தான் இங்க வந்து இங்க கேட்கிறார் யுதிஷ்டிர மகாராஜர் கேட்கிறார். அதுக்கு என்ன கேள்வி கேட்டார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ யுதிஷ்டிரர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, யுதிஷ்டிர உவாச்ச, என்ன கேட்கிறார்? கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்பியேகம் பராயணம் ஸ்வந்தக கம் கமர்ச்சந்தக பிராபினூர் மாணவா சுபம். அதாவது கிமேகம் தைவதம் லோகே கிம், அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய இந்த கொடுக்கக்கூடிய விடை எப்படி இருக்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய அகில லோகத்தில் இருக்கிறவங்களுக்கும், அதே நேரத்துல இந்த மனிதர்கள் அனைவரும் ஸ்வந்தக கம் கமர்ச்சந்தக பிராபினூர் மாணவா சுபம், இந்த மனிதர்கள் அனைவரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி என்ன அப்படின்றது கேட்கிறார். அது கூடவே என்ன கேட்கிறேன்னா, கோதர்வ சர்வ தர்மானா, இப்போ நம்ம கூட நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா, அவங்க யாரு, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான சொல்யூஷனை நம்ம கொடுப்போம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த சொல்யூஷன் தீர்வு வந்து மாறுபடும். ஆனா இங்க யுதிஷ்டிர மகாராஜர் என்ன கேட்கிறாருன்னா, கோதர்ம சர்வ தர்மானாம், அதாவது பிரச்சனை இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படி இல்லை. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவான ஒரு தீர்வு, அதை பண்ணா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு தீர்வை கொடுங்க. கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மதக கிம் ஜபன்னு முச்சதே ஜந்துர் ஜென்ம சம்சார பந்துனார். எதை ஜபித்தார்? கிம் ஜபன், ஜபம், அந்த ஜபன்ற வார்த்தை இங்கேயே யுதிஷ்டிர மகாராஜர் கேட்டிருக்கார். என்ன சொன்னா, இந்த ஜென்ம சம்சார பந்துநாத், அதாவது இந்த பந்தப்பட்ட வாழ்க்கை, நம்மளுடைய துன்பமா இருக்கக்கூடிய இந்த பௌதிக வாழ்க்கை, மெட்டீரியல் லைஃப், இந்த உடல் சார்ந்த விஷயங்கள், நம்ம இதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஜந்தூர் ஜென்ம சம்சார பந்துநாத், அதனாலதான் நம்ம பிறப்பு இறப்புன்ற சுழற்சிக்குள்ள வந்துட்டே இருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்றாரு இல்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்ப நாம செய்த பாவ புண்ணிய செயல்களின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிறவியா எடுத்துட்டு இருக்கோம். புனரபி மரணம், புனரபி ஜனனம். அப்ப இதிலிருந்து விடுபடுறதுக்கு எதை ஜெபிக்க வேண்டும் கேட்டார். மானவாசுபம், இந்த மனிதர்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்க, அவங்க இந்த துன்ப வாழ்க்கையிலிருந்து விடுபடுறதுக்கான வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன சொல்லியிருக்கலாம் பீஷ்மர்? ஒரு 4 ஏக்கரா நிலம் வாங்கிக்கோங்க, ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எப்படி ஒன்று போட்டுடுங்க, அப்புறம் எல்லாருக்கும் லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டி டெபாசிட் ஏதாவது கொஞ்சம் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டா மனிதர்கள் சுகமா இருக்கலாம். அதுதானே சொல்லியிருக்கணும். ஏன்னா அதுதானே நம்ம இன்னைக்கு தேடிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம், பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம்னு தானே நம்ம ஓடின்னு இருக்கோம். ஆனா அதெல்லாம் இப்ப இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்களா? இல்ல அது கிடைச்சிட்டு அப்புறம் நமக்கு பிரச்சனை வராம இருக்க போதா? அப்போ பீஷ்மர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜெகத் பிரபுவும், அதாவது இந்த ஜெகத்தெல்லாம் படைச்சவர் பகவான் இருக்கிறார். இந்த ஜெகத்துக்கெல்லாம் பிரபு தேவதேவம், அவர் யார்? தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், 33 தேவர்களுக்கும் தேவன், அனந்தம், புருஷோத்தமம், ஸ்வந்த நாம சகஸ்ரேன, அவர்தான் புருஷோத்தமன்.
அவர்தான் உத்தமன், அனைவருக்கும் புருஷா, அனைவருக்கும் தலைவன். அப்போ ஸ்தந்தக நாம சகஸ்ரேன, அவருடைய நாமம் 1000, சகஸ்ரம் என்றால் 1000, புருஷ ஸ்தோத்திதக, அவருடைய 1000 நாமங்களை இந்த ஜெகத்தெல்லாம் யாரு படைச்சு காத்து உண்டு உமிழ்ந்து படைத்து காத்து எல்லாம் வச்சிருக்காருல்ல பகவான், யார் அப்படி பண்ணியிருக்காரோ அவருடைய 1000 நாமங்களை ஜபிச்சா இந்த மனிதர்கள் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இங்க பீஷ்மர் அந்த ஜென்ம சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைய யுதிஷ்ட மகாராஜுக்கு சொன்னார். அப்பதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அவரு கோர்வையா கொடுக்கிறார், பீஷ்மாச்சாரியர் கொடுக்கிறார். இப்போ இந்த லோகத்துக்கு அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது அங்க பகவான் சிவபெருமான் இருக்கார், பார்வதி தேவி இருக்கிறாங்க, அசித்தர், நாரதர், தேவரர், இப்படி சக ரிஷிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ இங்க பார்வதி மாதா தான் இந்த லோகத்தோட இன்சார்ஜ். திரிகுணமாயி 3 குணங்களால இந்த பௌதிக உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அப்ப பார்வதி மாதாவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லார் மேலேயும் கன்சர்ன். ஏன்னா அவங்க தாய், எப்படியாச்சும் இந்த குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணும்னே இருக்காங்க. அப்போ அவங்க சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும், வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறதுக்கு இல்லையா, ஃபேஸ்புக்கு, ரீல்ஸு, அதுக்கப்புறம் என்ன ஷார்ட்ஸு, இதெல்லாம் பார்க்குறதுக்குமே நேரம் பத்த மாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது எத்தனை பேர் உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிப்பாங்க இல்லையா? ப்ராக்டிக்கல் பாசிபிளா இல்லையா? கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பார்வதி உவாச்ச கேனோ உபாயேன லகுனா விஷ்ணுர் நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதர் நித்யம் ஸ்ரோதுமிச்சா யகம் பிரபோ. அதாவது இந்த குழந்தைகளால பகவானுடைய சகஸ்ரகம், விஷ்ணுடைய 1000 நாமங்களை சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு உபாயம் கொடுங்க. லகுனா ரொம்ப ரொம்ப சின்னதா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பகவான் சிவபெருமான் இடத்துல பார்வதி மாதா கேட்கும்போது சிவபெருமான் சொல்றார், ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. பகவானுடைய 1000 நாமங்களை, பகவான் விஷ்ணுடைய 1000 நாமங்களை சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராமநாமம், ராமா என்று சொன்னாலே 1000 நாமங்கள் ஜபித்ததற்கான பலன் கிடைக்கும். மனதிற்கு இனியது ராமேதி, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. அப்படி பகவானுடைய ராமநாமத்தை சொன்னாவே விஷ்ணுடைய 1000 நாமங்கள் சொன்னதுக்கான பலன் கிடைக்கும்னு சிவபெருமான் கருணையோட பார்வதி தேவியோட, பார்வதி மாதாவோட அந்த நம்ம குழந்தைங்களுக்கு அனுகூலம் பண்ணணும், அவங்களால இப்படி உட்காந்து பண்ற முடியாது, இன்னைக்கு டே டு டே லைஃப்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த ஒரு உபாயத்தை கேட்கும்போது, கேனே உபாயேன்னு லகுனா விஷ்ணுர் நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டித நித்யம் ஸ்ரோதுமிச்சாம்யகம் பிரபோ சொன்னபோது பகவான் என்ன சொன்னார்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு சொன்னார். அப்போ இன்னொரு உதாரணம் கூட பிரம்மாண்ட புராணத்துல பிரம்மா சொல்றார், சகஸ்ரநாம்னாம் புண்ணியானாம் த்ரீர் ஆவிரித்தது எத் படலம் ஏக விருத்தியாது கிருஷ்ணஸ்ய நாமைக்கம் தத் பிரயச்சதி. விஷ்ணுவின் 1000 திருநாமங்களை 3 முறை உச்சரிப்பதால் அடையப்படும் புண்ணியமானது கிருஷ்ணரின் திருநாமத்தினை ஒரு முறை உச்சரிப்பதாலேயே கிடைக்கும். அப்போ
விஷ்ணுடைய 1000 நாமங்களை சொன்னா ஒரு முறை ராமநாமம் சொல்ற மாதிரி, விஷ்ணுவுடைய பகவான் கிருஷ்ணருடைய ஒரு நாமத்தை சொன்னோம், கிருஷ்ணருடைய நாமத்தை சொன்னோம்னா இங்க 3000 முறை 3 முறை விஷ்ணு சகசநாமத்தை சொன்னதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல பிரம்மா சொல்லியிருக்கார். என்னங்க இப்படி பக்தர்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு நாம நினைக்கலாம். விஷ்ணு பக்தர்கள்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படி அப்படி இல்லை. இங்க ஆதிசங்கரர் ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர் அவரு என்ன சொல்லியிருக்கார், நம்ம இந்த சம்சார பந்தம் இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடணும்னா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, பகவான் கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லுங்க. சொன்னா என்ன நடக்கும்? புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், பிறப்பு இறப்பிட சுழற்சியிலிருந்து நம்ம விடுபடுவோம். இக சம்சாரே அகிதுஷ்டாரே கிருபையா பாரே ஆகி முராரே, அந்த முரா என்ற அசுரனை அழித்த அந்த முராரியுடைய நாமத்தை ஜபித்தால் நம்மளுடைய சம்சார சாகரம் என்ற துன்பத்திலிருந்து நாம விடுபடலாம். கேயம் கீதா நாம சகஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூப மஜஸ்ரயம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு இங்க ஆதிசங்கராச்சாரியர் கூட பகவானுடைய நாமத்தை ஜபிச்சா நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே வழி அப்படின்றத இங்க சொல்றார். மேலும் இங்க கலி சந்தர்ண உபனிஷத் சொல்றது இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இது ஷோடசக நாம் கலி கல்மஷ நாசனம். மேலும் நாத பரத ரோபாயதே பரதரோவயக சர்வே வேதேஷு திரிஷ்யதே, அதாவது கலியுகத்தின் கெட்ட விளைவுகளை முறியடிக்க ஒரே வழி இந்த 16 நாமங்களே. இந்த கலியுகத்துல நமக்கு இருக்கக்கூடிய காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான கல்மிஷங்களை அது முறியடிறதுக்கு ஒரே வழி 16 நாமங்கள். என்னது? ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது நம்மளுடைய பிறவி பெருங்கடலை கடக்க இப்புனித நாமங்களை உச்சாடனம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. இதுவே அனைத்து வேதங்களின் முடிவு, சர்வ மந்திரச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சர்வ வேதேஷு திரிஷ்யதே அப்படின்னு இங்க கலிசந்தரன் உபநிஷத் கூட சொல்றது. அப்போ வேற ஏதாவது ஒரு பிரமாணம் இருக்கா அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆண்டாள் அருளிய திருப்பாவை. ஏன்னா இந்த பூமி தாயே ஆண்டாளாக அவதரித்து நமக்காக வந்திருக்காங்க, நம்ம பாவ விளைவுகளை போக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க கூட தெளிவா தன்னுடைய திருப்பாவையில பாசுரத்துல சொல்லியிருக்கிறாங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அதாவது பகவான் தாமோதரனை தூயமாய் நாம் தூமலர் தூவி தொழுது. என்ன பண்ணணும்? அப்படி தூய்மையா அப்படின்னா வேற எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம பகவானுடைய நாமத்தை சொல்றதே நம்மளுடைய குறிக்கோளா வச்சு அப்படி மலர்களை தூவி வாயினால் பாடி, நம்ம வாயால பகவானுடைய நாமத்தை பாடி மனதினால் சிந்திக்க, நம்ம மனசுல அந்த நாமத்தை சிந்திச்சோம்னா போய பிழைன்னா முற்பிறவியில செய்த பாவங்கள், முற்பிறவியில நாம செய்த பாவ விளைவுகளும் புகுதருவான் அப்படின்னா இப்ப கரண்டா இருக்கக்கூடியது. புகுதருவான்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வரக்கூடிய பாவம். ஏற்கனவே நம்ம ஒரு விதை போட்டிருப்போம், அதோடைய பாவ விளைவுகள் இப்போ வந்திருக்காது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும் அப்படின்னா அதுதான் அந்த பாவம். அதாவது போய பிழையும் முன்னாடி செய்த பாவங்களா இருக்கட்டும், முன்னாடியே செஞ்ச பாவங்களுடைய விளைவுகள் புகுதருவான் வரக்கூடிய ஃபியூச்சர்ல வரக்கூடியதா இருக்கட்டும், இப்ப கரண்டா கஷ்டப்பட்டிருந்தால் கூட பகவானுடைய நாமத்தை தூயமாய் நாம் தூமலர் தூவி தொழுது, தூயமாய் நாமத்தை நாம கொஞ்சம் ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட நாம ஜபிச்சோம் அப்படின்னா தீயினில் தூசாகும். எப்படி ஒரு பஞ்சு தீப்பட்டு எரிஞ்சு நாசமாகுதோ அந்த மாதிரி அறிந்தோ அறியாமலோ செய்த நம்மளுடைய அனைத்து பாவங்களும் எரிஞ்சு நாசமாகும். அப்படி செப்பேலோர் எம்பாவாய். அப்ப பகவானுடைய நாமத்தை நீங்க சொல்லுங்க.
அது உங்களுடைய எல்லா பாவத்தையும் போக்கிட்டு நம்மளை தூய்மைப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டாள் தாயார் கூட நமக்கு வந்து நாமத்தோட வைபவத்தை வந்து தன்னுடைய பாசுரங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் நம்ம இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்குங்களா? யாராவது இப்படி நாமத்தை ஜெபிச்சு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாங்களா? அப்படின்னு நீங்க கேட்டா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது ரத்னாங்கதன் என்று சொல்லக்கூடியவர். அவர் என்னது? அதாவது அந்த வழியில ஒரு அந்த வழியில போறவங்க கிட்ட எல்லாம் பணம் பறிக்கிறது, இல்லையா? ஸோ இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறார், கொலை பண்றார், வழிப்பறி பண்றார். இந்த மாரி விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு இருந்தார். அந்த வழியா ஒரு நாள் நாரதர் போனார். நாரதர் போகும்போது அவர்கிட்ட வழி பறிக்கிறதுக்காக வந்தார். நாரதர் கையில என்ன வச்சிருப்பாரு? வீண தான் வச்சிருப்பார். அ பணம் காச வச்சிருப்பார். அப்போ அவர்கிட்ட வந்த உடனே பார்க்குறார். அப்போ வந்து, "என்னப்பா?" அப்படின்னு அவர் கேட்கும்போது, "இல்ல உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் குடுங்கன்றாரு." சொன்னார், "இல்லப்பா இந்த மாரி பாவமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியே, இந்த மாரி பாவம் பண்ணா உனக்கு என்ன இந்த மாரி பாவம் பண்ணி ஏன் சம்பாதிக்கிற?" அப்படின்னு அவரு கேட்கிறார். அவரு சொன்னார், "நான் எங்க பாவம் பண்றேன்? என் வயித்து பொழப்புக்கு நான் பண்றேன்" அப்படின்றார். "என்னப்பா இதெல்லாம் பண்ணா பாவம், பண்ணக்கூடாது, தப்பு" அப்படின்னு சொல்றார். அப்போ வந்து, "எதுக்காக பண்றேன்? என் குடும்பத்துக்காக பண்றேன். அவங்களுக்கு பார்த்துக்கிறது என் கடமை தானே! அதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன்" அப்படின்னார். அவரு சொன்னார், "நீ குடும்பத்திற்காக தான் பண்ற. ஆனா, அந்த குடும்பத்தில இருக்கிறவங்க உன்னுடைய பாவத்த ஏத்துப்பாங்களா? அதுல பங்கு எடுத்துப்பாங்களான்னா, ஏன் எடுத்துக்க மாட்டாங்க? அவங்களுக்காக தான் பண்றேன். அதுல எப்படி பங்கு எடுத்துக்காம போயிடுவாங்க? அப்படின்னு கேட்கிறார். சரி, அவங்க பங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா, நீ சொல்றத நான் கேட்கிறேன். அவங்க பங்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்கன்னா, நான் சொல்றத நீ கேட்கிறியா? அப்படின்னு சொல்லி இங்க நாரதர் சொல்றார். ரத்னாகரன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போறார். போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கிறார். அம்மா, ஏதோ அப்படி இப்படி பாவம் செஞ்சு தான் இதெல்லாம் சம்பாரிச்சுட்டு வரேன். நான் இதுல இருக்கிற பாவத்த நீ ஷேர் பண்ணிக்கிறியாம்மான்னாரு. அவங்க அம்மா சொன்னாங்க, "டேய் நான் ஏன்டா உன் பாவத்த ஷேர் பண்ணிக்கிறேன்? அதாவது அப்பா, அம்மாவ பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. அதனால அது உன்னுடைய கடமை தானே தவிர, உன்னுடைய பாவத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னோனே, ஒரு அப்செட் ஆயிட்டாரு. யாரு? ரத்னாங்கதன். தன்னுடைய மனைவி கிட்ட போனார். மனைவி அதுக்கு மேல, "என்ன நான் எப்படி? ஒரு மனைவிய காப்பாத்த வேண்டியது கணவனுடைய கடமை. நான் ஏன் உன் பாவத்தில நான் பங்கு எடுத்துக்கிறேன்? அதெல்லாம் முடியாது." அப்படி சொல்ட்டாங்க. அப்புறம் தலைய தொங்க போட்டுட்டு வந்தார். வந்து யார்கிட்ட? இங்க நாரதர்கிட்ட சொன்னார். "இல்ல நீங்க சொல்றபடியே நான் கேட்கிறேன். நான் சொல்ற கேட்டு பார்த்தேன். யாருமே அது ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னாங்க. இவங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சு காலங்காலமா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவங்க யாருமே என்னுடைய பாவத்த எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்க." இந்த காலத்தில கூட பார்த்தீங்கன்னா, யாருக்காக அவ்ளோ கஷ்டப்படுறோம்? யாருக்காக அவ்ளோ உழைக்கிறோமோ, கடைசில அவங்க நம்மளுக்கு கொஞ்சமாவது மதிக்கிறாங்களா? இல்ல நம்ம பேச்ச கேட்கறாங்களா? தெரியல ஆக்சுவலா. இல்லையா? இல்ல அந்த அதில பாவத்தில பங்கு எடுத்துக்கிறாங்களா? ஆ அது சில பேர் கூட கேட்கறாங்க. அ "எங்க அப்பா, அம்மா பாவம் செஞ்சதெல்லாம் எனக்கு வருமா? எனக்கு ஏன் வரணும்?" அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஏன் சொத்து வருமான்னு கேட்கும்போது, "எங்க அப்பா, அம்மா சொத்தெல்லாம் எனக்கு எதுக்குங்க? எனக்கு வேண்டாங்க." அப்படின்னு கேட்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். சொத்து மட்டும் கண்டிப்பா அப்பா, அம்மாவது வேணும். ஆனா, அந்த பாவச் செயல்களோ, புண்ணிய செயல்களோ நமக்கு வேண்டாம். அப்படின்றது எப்படி நியாயமாகும்? அப்போ நேரா போய் ரத்னாகரன் சொன்னார். "சரி, இந்த மாதிரி நீங்க சொல்ற மாரியே நான் கேட்கிறேன்." அப்படின்னா, "சரி இந்த பாவத்துல எல்லாம் விடுபடுறதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ சொல்." அப்படின்னு சொல்லி ராம நாமத்த அவரு குடுக்குறார். ஆனா, அவரு வந்து இந்த மாரி கொலை தொழிலே பண்ணதுனால, அவரால வந்து ராமான்னு கூட சொல்ல முடியாம, மார் "என்னப்பா தொழிலு?" மார்ன்னா வெட்டுறது இந்த மாரி தான். மார் அப்டின்னாரு. "சரி சொல்லு அதையே." மரா, 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 மராம, ராம, ராம, மரா, 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 மரா அப்டி சொல்லி அது என்னவாயிடுச்சு? ராமநாமம் ஆயிடுச்சு. கடைசில ராமாயணத்தையே இயற்றக்கூடிய அந்த தகுதி வந்திருக்கு அப்டின்னா, நாம்ப உறுதியா அ பகவானுடைய நாமத்த நாம ஜெபிச்சோம். நம்பிக்கையோட ஜெபிச்சோம் அப்டின்னா, நமக்கும் பகவான் மிக உயர்ந்த கதிய கண்டிப்பா குடுக்க தான் போறார். ஆனா, அதுக்கு சில பயிற்சி, அது எந்த நோக்கத்தோட செய்யணும், அ அப்டின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ப கத்துக்கணும். அறியாமல் சொன்னால் கூட பகவானுடைய நாமத்துக்கு முழு பலன் இருக்கு. எப்டின்னா, இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போறோம். அவரு ஒரு மருந்து குடுக்குறார். அந்த மருந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு எடுத்துக்கிட்டா தான் நம்ம நோய குணப்படுத்தணும்னு இல்ல. தெரியாம எடுத்தால் கூட அந்த மருந்து தன்னுடைய வேலைய செய்யும். அந்த மாரி அறிந்தோ, அறியாமலோ பகவானுடைய நாமத்தை ஜெபிச்சால் கூட, அது நம்மளை தூய்மைப்படுத்திடும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கிறோம். மேலும் இந்த கர்ம விஷயங்கள், இந்த சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து படிப்படியா அந்த ஆன்மீக விஷயங்கள் ஏன்னா ஒரேடியா பெரிய ஒரு விஷயங்கள தெரிஞ்சுக்கும்போது, அதுக்கு பின்னாடி இருக்கிற நெறைய விஷயங்கள் நமக்கு தெரியலன்னா, மொத்தமாவே புரியாது. அதனால இது வந்து நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கிறதுக்காக,
இப்போ பகவத்கீதை வகுப்பு வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்குது. இஸ்கான் HBR டெம்பிள்ல இருந்து இந்த வகுப்பு தொடங்குது. ஸோ 3 பேட்ச் இருக்கு. பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டர் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, கீதையின் பாதையில் 18 நாள்ல 18 அத்தியாயம். தினமும் 1 மணி நேரம் உங்களுடைய நேரத்த குடுத்தீங்கன்னா, டெஃபினட்டா அ முதல் அத்தியாயம் என்ன சொல்லுது? 2வது அத்தியாயம் என்ன சொல்லுது? அதிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கலாம்? அ பிராக்டிகலா என்னென்ன நம்மளால பண்ண முடியும்? அப்படின்ற விஷயங்கள நாம கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு கன்வீனியன்ட்டா இப்போ வந்து பெரியவங்களுக்கு இப்போ வந்து வேலைக்கு போறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரதுக்கே 8 மணி அப்படி ஆயிடும். அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அந்த இரவு ஒரு 9 மணிலேருந்து 10 மணி வரலையும் ஜஸ்ட் ரிலாக்ஸா அந்த வகுப்ப அவங்க கேட்டு, என்னதான் இருக்கு கீதையில? ஏன்னா நம்மலாம் ஒரு எ சனாதன தர்மம், இந்து தர்மம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்ப நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கிறோம். அப்ப கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? கீதையில அப்படின்னு நம்ம பின்பற்றோம், பின்பற்றலன்றது 2வது விஷயம். அட்லீஸ்ட் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையாவது நாம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம கன்வீனியன்ட் டைம் தான். நைட் 9 மணிக்கு ஒர்க் போயிட்டு வரவங்க, 9 டூ 10 வரலையும் கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம். விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இப்ப வீட்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து காலையிலே சீக்கிரமா எழுந்து வீட்ல இருக்கிறவங்கலாம் சமைச்சு வச்சாகணும். பசங்கள பள்ளிக்கூடம், இல்ல ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கணும். இப்படி நெறைய பொறுப்பு இருக்கு அப்படின்னா, அவங்க நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா தூங்க வேண்டியது கூட இருக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து காலையில 11 மணி வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது 11 டூ 12 அந்த வகுப்புகள கேட்கறதுக்கு வாய்ப்பா 11 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்கு. அப்புறம் இன்றைய குழந்தைகள் நம்மளுடைய கல்ச்சர் என்ன? அ எதுக்காக இதெல்லாம் நடக்குது? அப்படின்ற விஷயங்கள் நம்ம கொஞ்சம் வயசான பிற்பாடு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது அந்த காலகட்டத்தில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. ஆனா குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஒழுக்க பழக்கங்கள், உங்களுடைய பழக்கங்கள், நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு சிறந்த முறையில வருன்றதுக்காக, அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும், ஒரு கதைகள் மூலியமா அ இந்த மாரி பகவத்கீதைய கொஞ்சம் அவங்களுக்கு புரியும் வகையில அத குடுக்கறதுக்காக ஒரு 7 மணிக்கு ஒரு பேட்ச் அந்த மாரி இருக்கு. அதுக்கான லிங்க் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க tinyurl.com ஆன் த பாத் ஆஃப் கீதா அப்படின்னு இங்க ப்ளூ கலர்ல இருக்கிற லிங்க்கு. இந்த யூடியூப் வீடியோவோட அ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னா இந்த வீடியோவுக்கு கீழயே இருக்கும். அதுல நீங்க மோர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு இந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்க கிளிக் பண்ணி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீ கிளாஸ். இதுக்கு நீங்க அமௌண்ட் எதுவும் பண்ண தேவையில்ல. இல்லைங்க இந்த மாரி லிங்க்கே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எங்க போய் இத எடுக்கிறதெல்லாம் தெரியல எனக்குன்னா, நீங்க இந்த இந்த இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க YouTubeல இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட, இதுல பாருங்க இங்க ஒரு QR கோடு இருக்கு. நீங்க இங்க பார்க்கலாம். இந்த QR கோட நீங்க ஃபோன்ல இருந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா, ஏதாவது இப்ப ஒரு ஆப்ல வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த QR ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா, அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும். அதில நீங்க ஃபில் பண்ணி கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆ இல்ல இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க. இந்த ஃபோன் நம்பர் 8904099115ன்னு ஃபோன் நம்பர் இங்க குடுத்திருக்கு. இந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு WhatsAppலேருந்து ஒரு மெசேஜ். அதாவது ஐ வில்லிங் டூ ஜாயின். நான் வந்து இந்த வகுப்பில் சேர விரும்புறேன். இத்தனை மணிக்கு சேர விரும்புறேன். அதுக்கான லிங்க் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் நீங்க குடுத்தாலயும், உங்களுக்கும் அந்த இத அனுப்பி வைக்க முடியும். இத நீங்க எடுத்துட்டு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். அ நீங்க இந்த விஷயங்கள படிப்படியா தெரிஞ்சுட்டு, பகவானுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டோம்னா, பலவிதமான பாவச் செயல்களிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு, நம்ம உயர்ந்த கதிய அடைவதற்கு இது பதிவு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதே நேரத்தில நீங்க நாம ஜெபம் ஜெபிக்கிறதுக்கு, இங்க இது இது இந்த வீடியோ போட்ட அப்புறம் இன்னொரு வீடியோவும் இருக்கு. அதில நீங்க தினமும் 1 மாலையோ, 2 மாலையோ, ஒரு மாலைன்னா 108 அ முறை நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னா, அது ஒரு மாலை அப்படி சொல்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி சொன்னா ஒரு முறை. அந்த மாரி 108 முறை ஸ்லோவா பிகினர்ஸ்க்கு அதுக்கான வீடியோ கூட அ இந்த YouTubeல அப்டேட் பண்றோம். நீங்க அத கேட்டோ, அத போட்டு விட்டுட்டு கூட, நீங்க அது கூடயே ஜெபிச்சு, நீங்க வந்து ஒரு தினமும் 1 மாலை, 2 மாலை ஜெபிச்சு, நீங்க அத ஜெபிச்சீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நம்ம எண்ணற்ற பாவங்களை அழிக்கிறதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல குடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வழிமுறை, பகவானுடைய நாமம் ஜெபிக்கிறது. அதுக்கான வழிமுறைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். நன்றி டிவோட்டீஸ். இவ்வளவு தூரம் நீங்க பொறுமையா கேட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கம். நன்றி.
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ டிவோட்டீஸ். ஹரே கிருஷ்ண.